இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆலு கச்சோரி எப்படி ஹெல்த்தியாக பண்ணலாங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுலேயும் செய்யலாம், கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனில் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை, தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணதுமே நல்லா கையால் இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து பிசைஞ்சு விடுங்க. நல்லா உதுராக பிசைஞ்சு விடுங்க. எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கனால மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி நல்லா தெளித்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கல்லாட்ட மாவு பிசைஞ்சு வச்சிடாதீங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம், மல்லி இதெல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கலாம். நீங்கள் இடிக்கிற கல் இல்லை அப்படின்னா மிக்சிலேயே ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா இடிச்சுக்கிறேன். இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க சீரகம், சோம்பு, கொத்தமல்லி இதெல்லாத்தையுமே ஆட் பண்ணி சீரகம், சோம்பு ரோஸ்ட் ஆனால் ஒரு அரோமா வரும். அந்த அரோமா வந்ததுமே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சதுமே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக வந்து ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கூடவே பாயில் பண்ண பச்சை பட்டாணியும் சேர்த்து கூட நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். ஃபில்லிங் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கோதுமை மாவை வந்து உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓரளவுக்கு பெரிய உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ள நடுவில் ஃபில்லிங் வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். அதனால தான் எனக்கு 6 உருண்டைகள் வந்திருக்கு. ஒரு உருண்டையில் லைட்டாக கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நடுவில் லேசாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, ரொம்ப லேசாக இருக்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. நடுவில் நம்ம ஃபில்லிங் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. எட்ஜில் மாவு ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி கச்சோரி போடும்போது எண்ணெயில் போடும்போது அங்கே மாவு மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபில்லிங் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்காது, அதை மட்டும் பார்த்துக்கங்க. உள்ள ஃபில்லிங் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க கொஞ்சமான மாவை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட்டாக இருக்கணும், அதை பார்த்துக்கங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க கச்சோரியை இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுப்பு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா திருப்பி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம தனியாக எடுத்துடலாம். நான் உருளைக்கிழங்கு உள்ள ஸ்டஃபிங்காக கொடுத்துருவேன். வேணும் அப்படின்னா பன்னீர், கேரட், கேப்சிகம் இந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். அது உங்களோட சௌகரியம் தான். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கை வச்சு எப்படி வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு காட்டியிருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டஃபிங் சூப்பராக வந்து இருக்குது. பாருங்கள், நல்லா ஆவி பறைக்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.